4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பொருளோட தரத்தை பத்தி மக்கள் மத்தியில உண்மையாவும் வெளிப்படையாவும் சொன்ன ஒரு காரணத்தினாலையும் அது மட்டும் இல்லாம மார்க்கெட் ஃபுல்லா 10,000 ரூபாய்க்கும் 12,000 ரூபாய்க்கும் வித்துட்டு இருக்கும் போது என்னால வெறும் 1,328 ரூபாய்க்கும் கொடுக்க முடியும்னு சொல்லி சொன்னபடியே கொடுத்தனாலையும் தான் மக்கள் மத்தியில இருந்து இந்த ட்ரீம் மொபைல்ஸ்க்கு அதிக அளவு நம்பிக்கையும் கிடைச்சது. ஒரு சில கடைக்காரங்க சைடுல இருந்து அதிக அளவு எதிர்ப்புகளும் கிடைச்சது. என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. வணக்கம் மக்களே, நான் உங்கள் மணிகண்டன், ட்ரீம் மொபைல்ஸ். இன்னைக்கு எந்த ப்ராடக்ட பத்தி நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஏர்பாட் ப்ரோ செகண்ட் ஜெனரேஷனுங்க. இந்த ஏர்பாட் ப்ரோ செகண்ட் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா பியூர்லி மாஸ்டர் பீஸுங்க. அதுலயுமே டாப் வேரியண்டான யூஎஸ்ஏ குவாலிட்டி பாக்ஸ் பேக்கேஜ்லயே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். தெளிவா யூஎஸ்ஏ அப்படிங்கிறது இதுலயே பிரிண்ட் ஆயிருக்கும். ரொம்ப ரொம்ப பிரீமியமா இருக்கும். ஒரிஜினல்ல எப்படி எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் எக்ஸாக்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராடக்ட்லயுமே இருக்கும். ப்ராடக்ட் நான் அன்பாக்ஸ் பண்ணியே காமிக்கிறேன். ஒரிஜினல்ல பேக்கேஜ் எப்படி இருக்குமோ எக்ஸாக்ட் பிரீமியமான பேக்கேஜிங் கொடுத்திருப்பாங்க. யூசர் மேனுவல் கொடுத்திருப்பாங்க. ப்ராடக்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரீமியமா பேக்கேஜிங் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஒயிட்ல வந்துரும். ஓகேங்களா, ப்ராடக்ட்டோட கார் தீம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்ல வந்துரும். ப்ராடக்ட்டோட பேக் சைடுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்ஏ அப்படிங்கிறது இதுலயே பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இதுதான் இருக்கலே டாப் வேரியன்ட். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 குவாலிட்டி இருக்கும். வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். இந்த ப்ராடக்ட்டோட தரத்தை பத்தி சொன்னதுனாலையும் இதோட ரேட்டை உடைச்சு கொடுத்ததுனால தான் எனக்கு மக்கள் மத்தியில அதிக அளவு நம்பிக்கையும் கிடைச்சது. ஒரு சில கடைக்காரங்க சைடுல இருந்து எங்களுக்கு எதிர்ப்புகளும் கிடைச்சதுன்னு சொன்னேன் இல்லையா. சோ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் 3 குவாலிட்டி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா சைனா குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி ஜப்பான், தேர்ட் குவாலிட்டி தான் யூஎஸ்ஏ குவாலிட்டி. லோ, மீடியம், ஹை அப்படின்னு 3 வேரியேஷனை நீங்க பிரிச்சுக்கலாம். இருக்கலே மட்டமான குவாலிட்டி சைனா குவாலிட்டியை 4,000 ரூபாய்க்கும், இருக்கலே மிட் ரேஞ்சில் இருக்கிற குவாலிட்டி ஜப்பான் குவாலிட்டியை 8,000 ரூபாய்க்கும், அது மட்டும் இல்லாம டாப் வேரியண்டான யூஎஸ் குவாலிட்டி இந்த ஒரு ப்ராடக்ட்டை 10,000 ரூபாயில இருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் மார்க்கெட் ஃபுல்லா சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட ஆக்சுவல் செல்லிங் ரேட் பாத்தீங்கன்னா எம்ஆர்பியோட எல்லாம் பாத்தீங்கன்னா இதுலயே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு 26,000 ரூபாய் அப்படின்ற 26,900 ரூபாய் அப்படின்றது இதுலயே போட்டிருப்பாங்க. மார்க்கெட்ல ஒரிஜினல் ப்ராடக்ட்டா சேல் பண்ண ரேட்டுமே பாத்தீங்கன்னா 26,000 தான். ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடத்துலயுமே அந்த ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. 26,000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்கும் போது அதுல எந்த அளவுக்கு பில்டு குவாலிட்டி, எந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி, எந்த அளவுக்கு டச் சென்சார், எந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குமோ எக்ஸாக்ட் ஃபீச்சர்ஸ 10,000 ரூபாய்க்கும் 12,000 ரூபாய்க்கும் ஒரிஜினல்னு சொல்லி வித்துட்டு இருக்கும் போது எந்த கஸ்டமர் தான் போய் வாங்க மாட்டாங்க. அப்படி நிறைய கடைகளுக்கு நிறைய கஸ்டமர் சேல்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னோட தாட் இருந்தது என்னன்னா, பணம் இருக்கிறவங்க போய் வாங்குவாங்க, பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் வாங்காமே இருப்பாங்க. சோ அந்த ஒரு ஏக்கம் இருக்கக்கூடாதுன்றதான் அந்த டைம் நம்ம கடையோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி 2022ல ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி ஆஃபருக்காக 90% ஆஃபர் 90 நாளைக்கும் கொடுத்தோம். சோ அந்த ஆஃபர்ல பாத்தீங்கன்னா சேம் டாப் வேரியண்டான யூஎஸ் குவாலிட்டி ஓகேங்களா 10,000 ரூபாய் 12,000 ரூபாய்க்கு மார்க்கெட் ஃபுல்லா சேல் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் குவாலிட்டியில இருக்க ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ட்ரீம் மொபைல்ஸ்ல வெறும் 1,328 ரூபாய்க்கு கொடுத்தோம். சொன்னது மட்டும் இல்லாம அதே ரேட்டுக்கு கொடுத்தோம் அந்த ப்ராடக்ட்டை. நிறைய கஸ்டமர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்குமே ரெகுலர் கஸ்டமரா இருக்காங்க. ஓப்பனா சொல்ல போனோம்னா நம்ம கடை நம்பிக்கையான கடை, இந்த மணிகண்ட நம்பிக்கையான ஆளு அப்படின்றது மட்டும் இல்லாம நம்ம ட்ரீம் மொபைல்ஸை இந்த கிராஃப் லெவல்ல இருந்து அடுத்த கிராஃப் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு பெரிய காரணம் இந்த ஏர்பாட் ப்ரோ செகண்ட் ஜெனரேஷனும் ஒண்ணுங்க. அவ்வளவுக்கு அவ்வளவு கஸ்டமர் மத்தியில ரொம்ப நல்ல பேர் எடுத்தது. அது மட்டும் இல்லாம இந்த சைனா ஜப்பான் யூஎஸ்ஏன்னு சொன்ன இல்லையா, இதுலயுமே பாத்தீங்கன்னா 3 குவாலிட்டி டிஃபர் ஆகும். சைனால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பி மாஸ்டர் பீஸ் ஒரிஜினல், ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பி மாஸ்டர் பீஸ் ஒரிஜினல், அதே மாதிரி யூஎஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பி மாஸ்டர் பீஸ் ஒரிஜினல். இப்ப யூஎஸ் குவாலிட்டிலாம் ஃபர்ஸ்ட் காப்பியா இருந்தாலும் சரி, மாஸ்டர் பீஸா இருந்தாலும் சரி, ஒரிஜினலா இருந்தாலும் சரி, இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். அதாவது யூஎஸ் குவாலிட்டில யூஎஸ் குவாலிட்டின்னு மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கும். சோ இதெல்லாம் இருக்கும்போது நிறைய கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பியே பாத்தீங்கன்னா மாஸ்டர் பீஸ் ரேட்டுக்கும், மாஸ்டர் பீஸ் வந்து ஒரிஜினல் சொல்லி உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு போயிருந்தாங்க. சோ அந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ணிடக்கூடாது. ப்ராப்பரான பியூர்லி மாஸ்டர் பீஸா இருக்கலே டாப் வேரியன்ட் நல்ல குவாலிட்டி எல்லா ஃபீச்சர்ஸுமே ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை வெறும் 1,328 ரூபாய்க்கு நம்ம கொடுத்தோம். சோ இந்த டைம் உங்களுக்காக ரொம்ப வருஷம் கழிச்சு அதே ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோங்க ஓப்பனா சொல்லணும். ஏன்னா இந்த ப்ராடக்ட் நிறைய கேட்டகரியில இருக்கிறதுனாலயே எங்களுக்கு ஃபைன் பண்றதுக்கே கஷ்டமா போயிடுச்சு. இந்த ப்ராடக்ட் எப்படா சோர்ஸ் பண்ணுவோம், திரும்பி இந்த ப்ராடக்ட் எப்படா கம்பேக்கா கஸ்டமருக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம். இந்த டைம் லிமிடெட் ஸ்டாக் தான் வந்திருக்கு.
இந்த ஏர்பாடு ப்ரோ வந்துட்டு உங்களுக்கு பாக்குறதுக்கு மட்டும் தான் ஒரிஜினலா இருக்குமா, ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரிஜினல் இருக்கிற மாதிரியே இருக்காதா அப்படின்லாம் எந்த ஒரு இடத்துலயுமே சந்தேகம் வர வேண்டாம். இந்த ஏர்பாடா 20,000 ரூபாய் 26,000 ரூபாய் கொடுத்து ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் எனபிள் பண்ணலாமோ A to Z எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த ப்ராடக்ட்ல நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ஒரிஜினலா இருந்தது அப்படின்னா இந்த டோர் ஓபன் பண்ண உடனே பீப் சவுண்ட் கேட்ச்சு இல்லையா, சேம் பீப் சவுண்ட் ஒரிஜினலுமே கேட்கும், இதுலயுமே கேக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப டோர் ஓபன் பண்ணிருக்கீங்க, ஐபோன் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க போன்ல பாப்அப் ஆகும். இந்த மாதிரி ஆப்பிளோட ஒரு டிவைஸ் வந்து ஓபன்ல இருக்கு, நாங்க கனெக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா அதுவே பாப்அப் ஆகும், இதுவுமே பாப்அப் காமிச்சிரும். ஓகேங்களா? ஆஸ் யூசுவல் எப்பவும் போல பின்னாடி இருக்க ஸ்விட்சை லாங் பிரஸ் பண்ணி நீங்க பாப்அப்ல டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஐபோனுக்கு மட்டும் தான் நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றதும் இல்ல, ஆண்ட்ராய்டு போனுக்குமே தாராளமா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ரெண்டு பட்டுமே ஆண்ட்ராய்டு போனுக்கு கனெக்ட் பண்ணும்போது ரெண்டு பட்டுமே வெளியில எடுத்து இயர்ல பிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ப்ளூடூத்ல நீங்க எப்பவும் போலயே எல்லா நெக் பேண்ட் ஏர்பாட கனெக்ட் பண்ற மாதிரி இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஎன்சியுமே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஐபோன்லயும் சரி ஆண்ட்ராய்ட்லயுமே சரி. ஏஎன்சினா ஆக்டிவேட் நாய்ஸ் கேன்சலேஷன், பேக்ரவுண்ட்ல இருக்கிற எல்லா நாய்ஸுமே அரெஸ்ட் ஆகி கிளியரா இருக்கும். ஓகேங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சென்சார் இருக்கும். இந்த சென்சார் இந்த ஸ்டிக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதா ஒரு பல்ல மாட்ட குழி மாதிரி இருக்கும். சிங்கிள் டச் அதுல பண்ணீங்க அப்படின்னா கால் அட்டன், சிங்கிள் டச் பண்ணா கால் கட்டு, பிளே பாஸ் எல்லாமே அதுல தான். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த சென்சார்ல வந்து ஸ்லைட் அப் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்லைட் டவுன் பண்ணீங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். சோ இது எல்லாமே ஒரிஜினலா வர மாதிரி உங்களுக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும். வித் ஏஎன்சி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல அது மட்டும் இல்லாம வயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஐபோன்ல மட்டும் இல்ல, ஆண்ட்ராய்டு சாம்சங் போன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் வந்திருக்கு. இப்போ போனுக்கு பின்னாடி ஓகேங்களா, இந்த போனுக்கு பின்னாடி வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் ஆகிற மாதிரி எந்த போனா இருந்தாலும் இந்த டிவைஸை நீங்க போனுக்கு பின்னாடி இப்படி வெஸ்டிங் அப்படின்னா போன்ல இருக்கிற சார்ஜ் இதுக்கு ஏத்திக்கலாம். பவர் பேங்க் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு அப்படின்ற மாதிரி அதுலயுமே நீங்க பவர் பேங்க் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். இது வயர்லெஸ் சார்ஜிங் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுமா, டைரக்ட் வயர் கனெக்ஷன்லாம் எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்லாம் எதுவுமே இல்ல. டைரக்ட் வயர் கனெக்ஷனும் நீங்க பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கேஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு C2C கேபிள் கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா இயர் பட்ஸுமே கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சின்ன சைஸ் பெரிய சைஸ்னு இதுலயே உங்களுக்கு பட்ஸுமே கொடுத்திருப்பாங்க. தெரியுதுலையா உங்களுக்கு? சோ இந்த மாதிரி ரெண்டு விதமான சைஸ் இதுல கொடுத்திருப்பாங்க, 2-3 விதமான சைஸ் இதுலயே கொடுத்திருப்பாங்க. பியூர்லி மாஸ்டர் பீஸ்ல தான் ஃபுல் பேக்கேஜா ஒரிஜினலா என்னென்ன இருக்குமோ எக்ஸாக்டா அப்படியே பேக்கேஜிங்கோட கொடுத்திருப்பாங்க. எக்ஸாக்டா இதுலயுமே ஆகும். ஓகேங்களா? இது எப்படின்னா ஏர்பாடு ப்ரோ செகண்ட் ஜெனரேஷன் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனா இருக்கும் இந்த சைடுல. ஓகேங்களா? செகண்ட் ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா மட்டும் தான் இந்த இடத்துல உங்களுக்கு கீ செயின் ஹூக் போடுற மாதிரி ஹோல்ட் இருக்கும். சோ இந்த மாதிரி ஹோல்ட் இருக்கிறதா உங்களுக்கு செகண்ட் ஜெனரேஷனோட வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி பிளைனா ரெண்டு சைடுமே இருந்தது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். செகண்ட் ஜெனரேஷன் அடுத்த அப்டேட் வெர்ஷன் அந்த மாதிரி தான் வரும். இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் வீடியோல சொல்லியிருப்பேன், சைனா, ஜப்பான், யூஎஸ் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காப்பி, மாஸ்டர் பீஸ், ஒரிஜினல் அப்படின்னு 3 விதமான குவாலிட்டிலயுமே 3 விதமான வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு. சில பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் குவாலிட்டிலேயே ஃபர்ஸ்ட் காப்பி இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏர் பட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏர் பட்டை வந்துட்டு நீங்க டோரை விட்டு ஓகேங்களா இந்த கேஸோட அவுட்டர்ல நீங்க இப்படி பிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் காப்பியா இதே யூஎஸ் குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் காப்பியா இருந்தது அப்படின்ற மாதிரினா நீங்க இது வெளியில வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது டோட்டலா கீழே சாச்சிட்டீங்க, மொத்தமா இது கீழேயே சாச்சிட்டீங்க அப்படின்னா இது விழுந்துரும் ஃபர்ஸ்ட் காப்பில. ஆனா மாஸ்டர் பீஸ்ன்ற போது உங்களுக்கு இது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால இது கிரிப்பா புடிச்சுக்கும். ஓகேங்களா? சோ இதெல்லாமே உங்களுக்கு பியூர்லி மாஸ்டர் பீஸ். ஒரிஜினல்ல எந்த அளவுக்கு டீப் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பேஸ் கிடைக்குமோ எக்ஸாக்ட் பேஸ் இதுல கிடைக்கும். எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல டச் சென்சார் ஒர்க் ஆகுமோ அதுவும் இதுல ஆகும். இது இன்ஃபேக்ட் உண்மையா சொல்ல போனோம்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னோட பழைய கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், நான் இதுக்கு முன்னாடி லாங் ஹேர் வச்சிருப்பேன் ஷோல்டர் வரைக்கும். லாங் ஹேரோட நான் இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணும்போது அந்த ஹேர் இதுல டச் ஆச்சுனாலே உங்களுக்கு சென்சார் ஆக்டிவேட் ஆகும். சோ அவ்வளவு அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும், சூப்பரா ரொம்ப ஹைஃபையா இருக்கும். ஓகேங்களா? டீப் லெவல்ல பேஸ், அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரீம் லெவல்ல உங்களுக்கு டச் சென்சார் வித் வயர்லெஸ் சார்ஜும் பண்ணிக்கலாம், வயர்டு சார்ஜும் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா ஏர் பட்ஸ் டிப்புமே வந்துடும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏஎன்சியுமே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பட்டோட பேட்டரி பேக்கப் மட்டும் 3ல இருந்து 4 மணி நேரம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கேஸோட பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி பேக்கப் 3ல இருந்து 5 நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். நீங்க அட் அ டைம்ல ரெண்டு ஏர் பட்டுமே இந்த ரெண்டு ஏர் பட்டுமே இயர்ல பிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஒன்னு யூஸ் பண்றதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். என்ன நம்பி நீங்க அமௌண்ட் பே பண்ணி உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணும்போது ஒரு பீஸா இருந்தாலும் சரி 100 இல்ல 200% நானே அன்பாக்ஸ் பண்ணி தெளிவா செக்கிங் ப்ராசஸ் முடிச்சக்கு அப்புறம் தான் A to Z எல்லாமே இதுல ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படிங்கறது ப்ராப்பரா தெளிவா செக் பண்ணக்கு அப்புறம் தான் உங்க பார்சலே நான் பேக் பண்ணி உங்க அட்ரஸ் காமிச்சிடுவேன். ஓகேங்களா? சோ வெளியூர்ல இருந்து நீங்க அமௌண்ட் பே பண்றதுனால ஏதாவது டேமேஜ் ஆகி வந்துருமோ
ப்ராடக்ட் நம்ம கேட்டது இல்லாம வேற ஏதாவது ப்ராடக்ட்டை மாத்தி கொடுத்துருவாங்களோ அந்த மாதிரி எந்த இடத்துலயுமே நீங்க வரி பண்ண வேண்டாம். 100 இல்ல 200% நம்ம கடை ட்ரஸ்டபிள் ஷாப்னு மக்கள் மத்தியில இருந்து பேர் எடுத்த கடை. சோ யாருமே பயப்பட வேண்டாம். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். வெறும் 25 கஸ்டமர், ஃபர்ஸ்ட் வாங்குற 25 கஸ்டமருக்கு மட்டும் தான் இந்த பொருளை கொடுக்க போறோம். யாரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பொருள் டிஸ்பேச் ஆகிட்டே இருக்கும். நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு லேட் பண்ணீங்கன்னா அடுத்து யாரு பேமெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு பொருள் மூவ் ஆயிடும். சோ அந்த மாதிரி இருக்கறனால யாருமே லேட் பண்ணாம உங்க ஆர்டர்ஸை சீக்கிரமா பிளேஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல வர இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் பண்ணுங்க. உங்க நேம் அட்ரஸை மறக்காம சென்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட ஆர்டர்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தினம் தினம் புது புது ஸ்டாக் ஆஃபரை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் ட்ரீம் மொபைல்ஸ் 2022 இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் தினமும் எங்களோட ஆஃபர் அப்டேட் உங்களை தேடி வந்து சேரும். பாய்.